மார்னிங். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நேத்து நிஃப்டி நமக்கு தெரியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. மார்க்கெட் பாசிட்டிவ் முக்கிய காரணம் டென்ஷன் வந்து ஆச்சு. பெட்ரோலோட ரேட் பாசிட்டிவ் அரௌண்ட் 2250 ரேஞ்சில இருக்கு. சோ ஃபர்தரா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சைட் வந்து அதிகமா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து அதோட ரேட்ஸ் வந்து ரேஷியோ. ஸோ அதனால வந்து மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கும். ஃபர்தரா வந்து புல்லிஷ் ஆகி மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 26,000 அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்காங்க. ஃபாலோடு பை 25,500 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 25,200 ரேஞ்ச் 25,000 அந்த ரேஞ்சில் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்து ஸோ புட் கால் வந்து பாத்தீங்கன்னா 0.13 வரைக்கும் 0.7ல இருந்து 1 வந்து தாண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா மார்க்கெட் உள்ள இருக்காங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூட்ல இருக்கும். அதுவே 0.7ல இருந்து 0.5க்கு போச்சுன்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு மார்க்கெட் மூட் வந்து பியரிஷா இருக்கும். இப்ப வந்து பிசிஆர் வந்து 1.13 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்க பொசிஷன் வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்தரா 25,300 உங்களுக்கு சர்பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்டான 25,500 நோக்கி தான் மார்க்கெட் போகும். ஸோ பிளான் யுவர் ட்ரேட் உங்களுக்கு இந்த நாள் ப்ராஃபிட்டா அமைய வந்து நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.